பெற்றோரை வணங்கும் பிள்ளை பெரிய நிலைக்கு போகும் பிள்ளை. பிள்ளையின்னா பிள்ளை இது என்று நல்ல பிள்ளைகள் கண்டு நாடே வியக்குமே. நல்ல பிள்ளைகளால் நாட்டுக்கு நன்மை பல நாளுமே. நல்ல பிள்ளைகளால் நாட்டுக்கு நன்மை பல நாளுமே. பெற்றோரை வணங்கும் பிள்ளை கற்றறிந்த சான்றோனாவா. சான்றோர் சபைதனிலே ஆன்றோர் முதுமொழிக்கு வான்போல் உரை பொழிவானே. பெற்றோர் யாரிடப்பின்று மற்றோர் மனுக்கள் வாழ்வானே. உயிரிருக்க உற்ற வேகம் இயங்கும் வயிறுக்க வயிறு வாடாம வாழும் நல்ல பிள்ளைகள் நாட்டுக்கு நல்ல பெற்றோராலே. நல்ல பெற்றோருக்கு பெருமை மெல்ல பிள்ளைகளாலே. பெற்றோர் நாளின்று பிள்ளைகளை பேணி வளர்ப்பது நன்று. மெய்யான கல்வி பிள்ளைக்கு தருவது பெற்ற தந்தையின் கடமை. அன்பே தெய்வம் சொல்லி வளர்ப்பது கருணை தாயின் கடமை. பணத்துக்காகவே படிப்பை தருவது மடமை. அன்பு மரனும் பண்பு நலமும் நாளும் போதிக்க வேண்டும். பெற்றோர் எல்லாம் போதித்து வளர்த்தால் நாட்டில் முதியோர் இல்லங்கள் மறையும். பெற்றோர் நாளின்று பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரை வணங்கி வாழ்ந்து பெறுவது நன்று. பெற்றோர் காலடி பிள்ளைகள் தலை தொட்டு நாளும் வணங்க வேண்டும். வணங்கிய பிள்ளைகள் எல்லாம் வரலாற்றில் இடம் பிடிக்கும் பிள்ளைகள். வையம் போற்ற வாழ்வது கண்டு பெற்றோர் மனண்டு குளிரும். ஏழாம் திருமுறை தந்த நல்ல பிள்ளை நம்பி சுந்தரராலே அவர் தாயும் தந்தையும் நாயன்மார்களானார்.